கருப்பசாமி மறுபடியும் வாஷிங்டன் நகர் போயிடுச்சுப்பா. யாரா வாஷிங்டன் நகர்? குறி 1. அப்படியா? மகனுக்கு நல்லபடியாக வாழ்க்கையும் அமையணும், உடம்பு தொந்தரவு ஒரு பக்கம் வருது உனக்கு, அப்படித்தானே? அதனால் உனக்கு உள்ள உடம்பு தொந்தரவை நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி தரேன். கிட்டவா. எங்கிட்ட இன்னைக்கு தானே வந்திருக்க, அதனால் நீ அதெல்லாம் போனதை விட்டுரு. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு அடுத்த வாரம் வரும்போதே அந்த உடம்புல இருக்கிற பிப்பு உனக்கு குறையணும். நான் அடுத்த வாரத்தில் நிப்பாட்டிடுறேன். இந்தா சாப்பிட வேணாம்ப்பா, அதை குடி. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. வர வியாழக்கிழமை அன்னைக்கு வரணும். இன்னும் கிட்டவா. வியாழக்கிழமை வரும்போது பெப்பு பகுதி பரவாயில்லப்பா அப்படின்னு என்கிட்ட சொல்லணும். இப்போ எத்தனை வருஷமா இருக்கு? இருக்குது. நான் வியாழக்கிழமை அன்னைக்கு நான் கருப்பசாமி உனக்கு மாற்றத்தை கொடுக்குறவா. நாளைக்கு ஒரு நாள் தான் கொடுக்க, அப்படித்தானே? இன்னைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று, நாளை மறுநாளே உனக்கு பிப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு நீ இதே வாய் என்கிட்ட வந்து சொல்லணும். நீ சொன்ன இல்லை ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தா நல்லா இல்லை அப்படின்னு. அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் 3 நாளைக்கு, இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் 3 நாளைக்கு வரும்போது பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு என்னை வந்து பாரு. 3 தேய்ச்சி குளிச்சிடணும், பகுதி சாப்பிட்றணும், தேய்ச்சி குளிச்சிடு. அதே போல் பகுதியை சாப்பிட்ரு. அதே போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி சீக்கிரமாக உனக்கு ஒரு வரனை நானாக தொலைவி சீக்கிரம் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. அப்படி அமைச்சா போதும்ல, கருப்பம் கூட வரம்பு அதை பாங்க வச்சுக்கப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததுல ஜந்த உறுப்பா. யாருப்பா ஸ்டுடியோ வச்சிருக்கிறது? யார் ரமண ஸ்டுடியோ? மகனுக்கு சரி பண்ணி கொடுன்னு வந்து கேட்க வந்தது யாரு? என்ன ஊருக்கு பேர் திருச்செந்தூரா? என்ன ஊரு? திருச்செந்தூர். காலவலு. சரிப்பா. அதே போல கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்ததுல இப்போ மகன் எங்க இருக்கான்ப்பா? ஊர்ல இருக்கான். அதனால 5 நாள் கழிச்சு என்னை கூட்டிட்டு வரணுமே. ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு வர முடியுமா? கூட்டிட்டு வரியா? அது ஆடி அமாவாசைக்கு, அதுக்கு வந்துடு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டிட்டு வா, சரியா? அது வரைக்கும் கனி தரேன். ஒன்றை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு. அதே மாதிரி நாளை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வை. கிட்டவா. உனக்கு எல்லாரும் போல பழைய நிலைமைக்கு கருப்பசாமி 4 பேருக்கு போல உனக்கு நல்லபடியாக அவனை சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன்ப்பா. ஆடி முடியணும், அதுக்கு நான் அன்னைக்கே உனக்கு தேதி குறிச்சிட்டேன். உனக்கு அப்பப்போ என்கிட்ட என்னோட கனி அவன்கிட்ட போகணும். அதனால தான் என் சகோதரனும் நானும் வழக்காடும் போது அடுத்த வாரம் என்னை வந்து பார்க்க சொன்னதும் அதுக்கு தான். அடுத்த வாரம் கூட்டிட்டு வா, ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு வா. நான் கருப்பன் கூடவே வரம்பப்பா. கருப்பசாமி மறுபடி கிணத்துக்கடவு வச்சுப்பா. யாரா கிணத்துக்கடவு? நான் சொன்னேன் மருத்துவத்துக்கு போகிறோம், எந்த வித சிக்கல் இல்லாமல் இருக்கணும். அதனால எனக்கு பயமாக இருக்குது, திடீர்னு ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லி கனி சொல்லி கொடுத்து விட்டேன். அடுத்த டைம் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரும்போது அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும்னு என்கிட்ட சொன்னேன். அவன் ரிப்போர்ட் என்ன சொன்னேன்? அதே மாதிரி தான் சொன்னேன். அப்படின்னு போய் கால் வந்து ஓடு. நான் உன்னோட இருப்பிடத்தில் இருக்கும்போது எப்படிப்பா பிரச்சனையாக இருக்க விடுவேன்? நான் அதை ஏற்கனவே நான் கருப்பசாமியோட இருப்பிடத்துக்கு வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது புது புது பிரச்சனையெல்லாம் உருவாக்குறதுக்கு விட மாட்டேன். இப்போ கவலையே என்ன தெரியுமா? நல்லா ஒரு காலத்தில் வேலையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு, நல்ல ஆள் வந்தது, வருமானம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் கொண்டுட்டு போய் எல்லாம் கவத்தை போட்டு கட்டி வச்ச மாதிரி சிக்கல் உருவாயிடுச்சு. அவன் நீ 4 பக்கம் வெளியில் போயிட்டு வர்றதுனால உனக்கு பெருசாக தெரியல. அவன் ஒன்னைவே நினச்சி 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 பிரச்சனை உருவாகி மயக்கம் போட்டு கீழே விழுகிற அளவுக்கு உருவாயிடுச்சு, அப்படியே இல்லையா? அதனால நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து அந்த பிரச்சனையை விட்டுரு. உனக்கு வேலை, ஆள், வருமானத்தை எல்லாம் கொடுத்து நீ கேட்டதை போல எந்த பிளான் போட்டாலும் சரி, அது நம்மகிட்ட இறங்கி வேலை செய்யணும். அதில் நிற்கிற பணத்தை உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து நான் வருமானத்தை கருப்பேன் அமைச்சு கொடுத்தா போதும்ல. போய் காலையில் வந்துட்டு ஓடுப்போம். நீ போட்ட பிளான் எல்லாமே உனக்கு வேலை கை தேடி வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. அதில் தவறாமல் நீ அதே போல் என்ன பண்ணணும்? நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு யார் நிற்கிறாங்க நிற்கலிங்கிறதுல இல்லை, என்ன வேலை கிடந்தாலும் அந்த அன்னைக்கு என்கிட்ட வந்துடணும்,
எனக்கு மாலையம் பாட்டிலும் கொடுத்துடணும், என்கிட்ட கனி வாங்கிட்டு போயிடணும். இப்படி நான் சொன்ன வரைக்கும் கொஞ்ச காலம் என்னை வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா குடும்பத்தில் உள்ள பசங்களை எல்லாம் செட்டில் பண்ணி நிற்கிற பணத்தை வசூல் பண்ணி கட்டட இன்ஜினியர் வேலையா அந்த வேலையில் உனக்கு நான் வந்து தடை இல்லாமல் கருப்பசாமி போய் நின்று அந்த இடத்துல வேலை பேசிடலாம். அதனால உனக்கு மருத்துவ செலவு என்றைக்குமே எப்பவும் வராதுடா மோளை. நான் கருப்பன் கூடவே இருக்கிறேன். 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். சரியா? நான் கூட வரம்போம். கோயிலுக்கு வந்து இடம் வேணுமா, அதனால பகுதி இடிச்சது இடிச்ச வாக்கில் கிடக்குதாம்மா. அது யாராப்பா? கோயிலுக்கு இடிச்சு கிடக்குதான். கொடுமுடி யாரா? கொடுமுடியிலேருந்து வந்தது. குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி 10 திருப்பூர் வச்சுப்பேன். குதிரை திருப்பூர். எல்லாரும் போய் காலில் விழுப்பா. நான் வந்து பிரியாணி கடை வச்சிருக்கேன், அதில் நல்லபடியாக வருமானம் வரணும், போட்ட முதல் வியாபாரம் ஆகணும். அதனால ஒரே கஷ்டம். அதனால உடல்நிலையும் சப்போர்ட் பண்ண மாட்டேது. யாருக்கு உடல்நிலை சப்போர்ட் பண்ண மாட்டேது? கிட்டவாப்பா. அதனால உனக்கு நாளையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் போட்ட முதல் ஒரு 9 நாளைக்கு மட்டும் பொறுமையாக இருக்கு. சரியா? 9 நாளைக்கு அப்புறம் நீ எதிர்பார்த்ததோட போட்ட முதல் நல்லபடியாக உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்துறேன். உனக்கு நேர் வடவரை ஒருத்தர் நிற்கான். கிட்டவா, இதை குடிப்பா. உனக்கு நேரு வடவரம் யாருன்னு தெரியுமா? அவன் தான் பிரச்சனை நமக்கு. அது யாரு? நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். நீ போய் வம்பிழக்கவோன்னு கிட்டவா. நீ போய் வம்பிழக்கவோ. நம்ம இனத்தினால கஷ்டப்படுறோம், இனத்தினால மருத்துவ செலவு வருது, இனத்தினால வந்து வச்சிருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பம் வருதா இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் உனக்கு நேர் வடவர இருக்கிறவன் தான். நீ தெரிஞ்சுக்கணும்னு தான் இப்போ சொல்லியிருக்கேன். அவனை நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். அதனால் நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்காம உனக்கு வந்த வியாபாரம் பல வியாபாரம் வரணும். அவ்வளோதானே? அந்த பல வியாபாரம் வர்ற மாதிரி கருப்பையும் உருவாக்கி கொடுத்துறேன். 2 நாளைக்கு இன்னைக்கும் நாளைக்கும் அறுத்து போட்டுறணும். 4 அறுத்து எதுவும் துடைக்கக்கூடாது. எம்பேரை சொல்லி அப்படி அமைச்சு போட்டுட்டு நாளைக்கு பள்ளிவாசல் போவியா? அங்கே போயிட்டு என்ன பண்ணணும்? சர்க்கரை, அவுள், கடலை இதை 3ஐயும் கலக்கி எல்லாம் சம அளவு வாங்கிக்க. 1/2 கிலோன்னா 3 ஒரே மாதிரி 1/2 கிலோ வாங்கிக்க. வாங்கி எத்தனை பேர்த்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு எண்ணிட்டு வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. சரியா? இதை 2 நாளைக்கு அறுத்து போட்டுடணும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி ஏம்பேரை சொல்லி 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளி. நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. அதுவும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே உனக்கு நேர் வடவரம் தான். அதையும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அடுத்த 9 நாள் அதெல்லாம் மாற்றிடுவேன். நீ பயப்பட வேணாம். சரியா? அவனுக்கு ஒரு பண உதவி, பொருள் உதவி, கடையிலேருந்து ஒரு பொருள் உதவி வந்ததெல்லாம் இருக்கக்கூடாது. உப்பை விட்டுரு. இன்னி வந்து எந்த வரவசலும் வச்சக்கூடாது. இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறத மட்டும் பாரு. அதே மாதிரி இந்த கடையிலேருந்து அங்கே கொடுத்து வர்றது அதெல்லாம் வந்து இன்னையோட ஸ்டாப் பண்ணிடும். அப்படி இருந்தேன்னா உனக்கு